இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு வருமா வராதா? உண்மையிலேயே எரிபொருள் கையிருப்பில் இருக்கா இல்லையா? உண்மை நிலவரம் என்ன? இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட சில தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் வெளியே வந்திருக்கின்றார் கசப்ப தேரர். இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை வீட்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கட்டாம், ஏனென்றா ஆட்சி கவலைப்போதாம் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் முன்வைத்திருக்கிற காரணங்கள் என்ன? இந்த பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். எரிபொருள் போதிய அளவு கையிருப்பில் இருக்குது, யாருமே பதட்டப்பட வேண்டாம். இதுதான் அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வர விஷயம். ஆனால் பொதுமக்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்றதான் இங்கே இருக்கக்கூடிய கள யதார்த்தம். என்னென்னு சொன்னால், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ராஜகருணா நேற்றும் சொல்லியிருக்கிறார், அடுத்து வரும் 2 மாதங்களுக்கு, அதாவது இந்த மார்ச் மாதமும் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதமும் 2 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமான எரிபொருள் கையிருப்பில் இருக்குது. ஒரு தரம் கவலைப்பட வேணான்னு சொல்லியிருக்கார். இந்த செய்தியை நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று 2 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் இருக்குது தானே, ஓகே என்று சொல்லி அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு விதமாக பார்க்கலாம், 2 மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கா, அப்போ அதுக்கு பிறகு என்று சொல்லி நெகட்டிவாயும் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், கொழும்பில் இருக்கிற சில ஊடகங்களில் இப்படித்தான் செய்தி போடப்பட்டிருக்கிறது. எரிபொருள் வெறும் 2 மாதங்களுக்கு தேவையான ஸ்டாக் தான் இருக்குது, எனவே அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடி வரும் என்ற மாதிரி செய்திகள் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்வதேச நெருக்கடி தொடர்ந்து வந்தோண்டு தான் இருக்குது. அது தீர்ற மாதிரியே தெரியல. அந்த ஹோர்முஸ் நீரினை திறக்கப்படுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகள் அந்த ரிசர்வ்ல வச்சுக்கிற ஆயில் இருக்கு தானே, அதை இப்போ கட்டங்கட்டமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்குமே ஒரு அளவு இருக்குது. எவ்வளவு காலம் ரிசர்வை ரிலீஸ் பண்றது? கொஞ்ச காலத்தில் அது முடிஞ்சிடும். எனவே உலகமே இப்போ தத்தளிச்சு போயிருக்கக்குள்ள இலங்கை மட்டும் எம்மாத்திரம் என்றதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் என்ன யோசிக்குது என்று சொன்னா, உண்மையிலேயே எரிபொருளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ள வேண்டாம், மக்களை சும்மா குழப்பி மக்களை பதற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றதில் அரசாங்கம் எப்போவுமே கவனமாக இருக்கும். அதனால தான் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இருந்தாலும் எதிர்க்கட்சிகள், இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இல்லை இது கொஞ்சம் சிக்கலாக தான் போய் முடியும் என்றதை திரும்ப சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்போ இந்தியாவிடம் இருந்து எரிபொருளை வாங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்தியா ஓகே சொல்லியிருப்பதாக, சரி என்று சொல்லியிருப்பதாக அமைச்சர் விஜித ஹேரத் தகவல் வெளியிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பொழுது இந்தியா அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி, என்னதான் இருந்தாலும் இந்தியாவிலேயும் எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு என்று சொல்லி அங்கிருந்து வர செய்திகள் சொல்லுது. எனவே இந்தியா எங்களுக்கு தெருமாக இருந்தால் இந்தியாவுக்கு யார் கொடுக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்குத்தானே. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் பின்னணியில் இருக்க போய்த்தான் அரசாங்கம் திரும்ப சொல்லிக் கொண்டு வருது, பொதுமக்களுக்கு எரிபொருளை சிக்கனமாக பாவியுங்கள், கேஸை சிக்கனமாக பாவியுங்கள் என்று சொல்லி. எனவே இந்த எரிபொருள் விஷயத்துல அடுத்ததாக என்ன நடக்கும் என்றதை கணிக்கவே முடியாது. அதனால அரசாங்கம் சொல்ற மாதிரி சிக்கனமாக பாவிக்கிறது தான் இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவாகும். மீண்டும் வெளியே வந்திருக்கின்றார் கசப்ப தேரர், அதாவது வனவாசி பலாங்கொட கசப்ப தேரர். அப்போ வெளியே வந்திருக்காருன்னு சொன்னால், இங்கே ஜெயிலுக்கு வந்திருக்காரான்னு கேட்கக்கூடாது. அதாவது ஊடகங்கள் முன்னால் வந்திருக்கிறார். நேற்று திருகோணமலையில் இருக்கிற அவருடைய விகாரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினவர். அதில் சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்கார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சொல்லியிருக்கார், ரெடியாக இருங்கோ வீட்டை போகிறதுக்குன்னு சொல்லி. ஏனென்றால் இந்த ஆட்சி மிக விரைவில் கலைய போதாம், அதனால் ஜனாதிபதியை வீட்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கட்டாம் என்று சொல்லி கசப்பதேரர் சொல்லி வச்சுக்கார். இப்படித்தானாம் கோத்தாபிய ராஜபக்சவுக்கும் ஒரு நெருக்கடி வந்தது இந்த எரிபொருள் பிரச்சனை தான் அவருக்கும் வந்தது. அதே பிரச்சனை தான் இப்போவும் வந்திருக்குது. எனவே அவர் எப்படி வீட்டை போனாரோ அதே போல நீங்களும் போகணும் என்று சொல்லி கசப்பதேரர் சொல்லி வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கை மின்சார சபை இருக்குத்தானே, இலங்கை மின்சார சபை இப்போ தனியார் மயப்படுத்தப்பட்டு அது 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இலங்கை மின்சார சபை என்ற பேரே இப்போ இல்லை. எனவே அப்படியான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குத்தானே, அதுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை அவர் தெரிவிச்சிருக்கிறார். இலங்கை மின்சார சபை என்றது இலங்கையினுடைய ஒரு உயிர் நாடி, இலங்கை அரசாங்கத்தினுடைய உயிர் நாடி. அதை தனியார் மயப்படுத்துறத
பிக்குகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனை பிக்குகளாகிய நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலனாய்வு சக்திகள் தானா இப்போ இலங்கையை இயக்கி கொண்டிருக்கான். இலங்கையில் சகல பிரச்சனைகளையும் உருவாக்குறது இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலனாய்வு சக்திகளாம். எந்த புலனாய்வு சக்திகள் சொல்லல சொன்னா இந்த மாட்ட வண்டி வந்துடுமாட்டாக்கா சொல்லல, 19 சொல்லியிருக்கார் வெளிநாட்டில் இருக்கிற புலனாய்வு சக்திகள் என்று சொல்லி. அப்போ தப்பலாம் தானே? அப்போ 2022ஆம் ஆண்டு கோத்தாபய ராஜபக்சவை கலைச்சது தானே, அதுக்கு அறகலை என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தானே, அதை நடத்தினதும் இந்த வெளிநாட்டு புலனாய்வு சக்திகள் தானாம். அந்த போராட்டத்தில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் கிடக்காம், அதை கம்ப்ளீட்டாக முடியலையாம், இன்னும் கொஞ்சம் மிச்சம் கிடக்காம். அதை இப்போ முன்னெடுக்கிறதுக்கு இந்த சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நேற்று ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் கசப்ப தேரர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையினுடைய முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மாதம் 19ஆம் தேதி வரை, மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை. என்னென்னு சொன்னால், அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சிஇஓவாக இருக்கக்குள்ள, அதாவது நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கக்குள்ள ஊழலில் ஈடுபட்டார்னு சொல்லி எவ்வளோ காசண்டா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அவ்வளோத்துக்கு ஊழல் செய்திருக்கிறார். அதை இப்போ ஒத்துக்கொண்டிருக்கார். நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைக்கு போனவர் அந்த விசாரணையில் ஒத்துக்கொண்டிருக்கார். ஓமோமா அது நான் தான் செய்தேன் என்று சொல்லி. அதனால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது ஏர்பஸ் இருக்குது தானே, அந்த ஏர்பஸ் கொள்வனவு செய்கிறதுல என்னமோ ஒரு முறைகேடு ஒன்று செய்திருக்கிறார். அதை ஒத்துக்கொண்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதே வேளையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நேற்று இன்னும் ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த 4 பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள். அந்த திணைக்களத்தைச் சேர்ந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். ஏனென்று சொன்னால், அங்கேயும் இதே பிரச்சனை தான், லஞ்சம் ஊழல் இதே பிரச்சனை தான். அதாவது எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், அதாவது இப்போ இலங்கைக்கு ஒரு வாகனம் இறக்குமதி செய்யப்படுது என்று சொன்னால், அந்த வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டதுக்கான அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் என்று சொல்லுவோம் தானே, சுங்க திணைக்களத்தில் கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அது இருக்கணும் கட்டாயம், ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால். அல்லது சும்மா கண்ட வாகனத்துக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதானே. ஆனால் இவியல் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு 4 வாகனங்கள் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல், இந்த வாகனங்கள் எங்கேருந்து வந்தே தெரியாமல் 4 வாகனங்களை பதிவு செய்கிறதுக்கும் பதிவிலக்கம் எல்லாம் கொடுக்கறதுக்கு இவர்கள் உடந்தையாக இருந்தார்கள், இவர்கள் தான் அதில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கைகள் இருக்குது, இங்காலி பக்கம் ஒரு கை, அங்காலி பக்கம் ஒரு கை. 2 பேர்ட்ட கையிலே 2 மட்டை இருக்குது, பேட்மிண்டன் மட்டை என்று வைங்கவன். அவர்கள் அந்த நடுவில் உலக பந்து இருக்குது. இந்த உலக பந்தை மாற்றி மாற்றி அடிக்கணும். இவர் இங்கேருந்து அங்கே அடிக்க, பிறகு அவர் அங்கேருந்து இங்கே அடிக்கிறார். மாற்றி மாற்றி 2 கைகளும் மாற்றி மாற்றி இந்த உலக பந்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலகம் 2 தரப்பினுடைய கையில் தான் இருக்குது. இந்த 2 தரப்பும் மாறி மாறி உலகத்தை பந்தாடுகிறது என்று சொல்லி இந்த கருத்தோவியம் அழகாக வரையப்பட்டிருக்கிறது. அந்த 2 தரப்பும் என்றதை நான் உங்களுடைய கற்பனைக்கே விட்டுவிடுறேன். நீங்களே அதை ஊகிச்சு கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.